தன்னோட 25வது வயசுல அவங்களோட புகழோட உச்சியில இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பேஜ் நடு ரிங்கில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே அதை அனௌன்ஸ் பண்ண சோகம், இன்டர்நெட்டில் அவங்களுக்கு நடந்த மிகப்பெரிய முதுகுல குத்துற தருணம், அவங்களோட கரியரையே முடிச்ச ஒரு மேட்ச், ஒரு உதை, அப்புறம் கடைசியில் ரெசில்மேனியா 42ல் மாசா கம்பேக் கொடுத்த பேஜ். என்னதான் நடந்துச்சு பேஜோட நடுவில், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ உங்களுக்கு WWE அப்டேட், ஸ்டோரிஸ், ரிவ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண், 21 வயசே ஆன பேஜ், மென்ஸ் ரெஸ்லரில் எப்படி ஜான் சீனா, அண்டர்டேக்கர் அவங்கள மாதிரி பேஜ் வந்து இளம் வயசுலேயே மிகப்பெரிய சக்ஸஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக WWEல வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட முதல் மேட்சே WWE டேப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜே அலிக்கு எதிராக ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ அந்த டிவாஸ் சாம்பியன்ஷிப் தன்னோட முதல் மேட்ச்லேயே ஜெயிச்சு யங்கஸ்ட் உமன் டு வின் த WWE டிவாஸ் சாம்பியன்ஷிப்ங்கிற பட்டமும் பேஜுக்கு தான் சேரும். ஸோ அவங்கள நிறைய உமன் கனவுல கூட நினைக்காத விஷயம் அவங்களுக்கு முதல் மேட்ச்லேயே அவங்களுக்கு நடந்திருக்கு. புகழோட உச்சியிலேயே போயிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்துலேருந்து ஒரு சாதாரண ரெஸ்லிங் ஃபேமிலியிலேருந்து வந்த பேஜ் கோடிக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பணத்தையும் சம்பாதிச்சு நல்ல ஒரு அசுர வளர்ச்சியை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடி எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா 2017 காலகட்டத்தில் முதல்ல பேஜ் வாழ்க்கையில் விழுந்த அடி, ஸோ அவங்களோட அந்தரங்க புகைப்படங்கள், அந்தரங்க வீடியோஸ் எல்லாமே அவங்களோட ஃபோன்லேருந்து ஹேக் ஆகி இன்டர்நெட்டில் லீக் செய்யப்பட்டது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பித்து ஆன்லைனில் ஃபுல்லாக அவங்கள ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பேஜ் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டாங்க. என்னோடய வீடியோலாம் அப்படி போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க வந்து நான் வீட்டை விட்டு இனிமேல் வெளியில் போக மாட்டேன், போனால் அவங்க தப்பாக பார்ப்பாங்க, தப்பாக பேசுவாங்கங்கிற மாதிரி வீட்டிலே முடங்கி உட்காந்துட்டு இருந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனோட உச்சியிலே போயிட்டு சூசைடல் தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனாலுமே வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்க மனசை தேத்திக்கிட்டு திருப்பியும் ரிட்டர்னும் ஆனாங்க ரிங்குக்கு. ஸோ அப்போவும் வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து திருப்பியும் அவங்க புகழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக்கிட்டு வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு விழுந்த 2வது அடி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் லீக்கான அடுத்த வாரமே அவங்க வந்து ஒரு மேட்ச்சு ஆடுறாங்க சாஷா பேங்க்ஸ் கூட. ஸோ அந்த லைவ் ஈவெண்ட்டில் நடந்த மேட்ச்சில் வந்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சாஷா பேங்க்ஸ் அடித்த ஒரு கிக்கு அவங்க முதுகுத்தண்டில் அப்படியே சுருண்டு விழுந்த பேஜ் அவங்களால ஏந்திரிக்கிச்சு நிற்கக்கூட முடியலை. ஒரு மாதிரி அவங்களோட கை காலெல்லாம் மறுத்து போயிடுச்சு. மேட்ச் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. மெடிக்கல் டீம் எல்லாம் ரிங்குக்குள்ளே வந்து அவங்கள சூழ்ந்து அவங்கள செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே மேட்ச் ஸ்டாப் ஆகுது. அவங்கள அப்படியே ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க டாக்டரை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் ஸ்பைனில் இன்ஜுரி ஆகிருக்கு, இன்னமே வந்து நீங்கள் WWEல மேட்ச் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிருக்கே ஆபத்து வரலாம், இல்லைன்னா உங்கள் ஃபுல் பாடி பேரலைஸ் ஆகி உங்களால் ஃபுல்லாக வீல் சேரில் தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அதை கேட்டோடனே பேஜோட ஒட்டுமொத்த கனவும் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. 2 அடி பேக் டு பேக் விழுந்திருக்கு. ஸோ அப்போ தான் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சமாக கம்பேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க கரியரே முடிகிற அளவுக்கு அந்த இன்ஜுரி வந்து அவங்கள விட்டுருச்சு. வேறு எந்த பொண்ணுனாலுமே அதுக்கு வந்து டிப்ரெஷனில் போய் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனால் பேஜ் அப்படி கிடையாது. செம ஸ்ட்ராங்கான உமனு. அதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்து நம்ம எப்படியாவது திருப்பியும் நம்ம
கனவை வந்து திருப்பியும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனில் அவங்க வந்து இருந்திருந்தாங்க. அதனால அவங்க வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக ரொம்ப ஹார்டாக அவங்க ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெக்கவரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பண்ண அவங்க வந்து அவங்களோட ஃபேன்ஸை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ரெஸ்லிங் ஆடாட்டியுமே WWE வந்து ஒரு மேனேஜர் ரோல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஜென்ரல் மேனேஜர் மாதிரி மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து WWE இதுக்கப்புறம் தேவைப்படாதுங்கிற மாதிரி அவங்கள ஃபயரும் பண்ணிடுறாங்க. இதனால மோட்டிவேஷனுக்கு வேண்டி பேஜ் வந்து விடாமுயற்சியாக அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணி ஒரு மாதிரி மிராக்கிளாக வந்து அவங்கள வந்து ரெஸ்லிங் ஆடுறதுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்றாங்க. அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச பலம்னே சொல்லலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா AEWவில் ரிட்டர்ன் ஆடுறாங்க. சரையாங்கிற பேரில் ரிட்டர்ன் ஆகி செம்மையாக மேட்ச் ஆடுறாங்க. ஸோ திருப்பியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த பேஜ் WWE ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஆனால் அவங்க AEWவில் தான் போய் திருப்பியும் ரிட்டர்ன் ஆகி அங்கே மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போவுமே சொல்லியிருப்பாங்க, அவங்க கனவு வந்து WWE தான் நடக்கணும், அவங்க கரியர் WWE தான் முடியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளாம் எதிர்பார்க்காத விதமாக ரெசில்மேனியா 42 செம்மையாக ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாங்க பேஜ். இப்போ நம்ம முன்னாடி WWE டேக் டீம் சாம்பியன்ஸாக நின்றுட்டு இருக்காங்க பேஜ். எப்படி அவங்க WWE ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஏஜலியை தோக்கடித்து டிவாஸ் சாம்பியனாக வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும் போதுமே கெத்தாக ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தாங்க பேஜோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எப்படி வந்து எவ்வளோ டீப்பாக போய் சுக்குநூறாக உடஞ்சாலுமே உங்கள் வாழ்க்கை விளிம்புக்கு போனாலுமே உங்களால் ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேஜ் வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. WWE வரலாற்றே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் கேரக்டர் பேஜ்னு சொல்லலாம். இதனால நிறைய டிவாஸு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. எப்போவுமே வாழ்க்கையை வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் விட்டே கொடுக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேஜ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? பேஜோட இந்த சம ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பேஜ் பிடிக்குமா? ஸோ அதை பற்றி எல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ், ரிவ்யூஸ், ஸ்டோரிஸோடு நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.